வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி ரவா இட்லி செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா இட்லி செய்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குன ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் ரவை, வெள்ளை ரவையை சேர்த்துக்கலாம். இது அரை கிலோ ரவை. ரவை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிச்ச தயிர் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லி இலையை முன்னாடி கூட முதல்லே கூட போட்டு கலந்து ஊற வச்சிடலாம். நான் இப்போ தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அது கூட 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்தோன்னா நல்லா பஃபியாக வரும். நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருந்தால் நல்லா உப்பி வரும். இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த பதத்தில் இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வாழை இலையை கட் பண்ணி வச்சு வறுத்த முந்திரியை அடியில் வச்சு அதுக்கு மேலே இட்லி மாவை ஊற்றிக்கிறேன். இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததும் எடுத்தோம்னா ஜம்மனி ரவா இட்லி ரெடி ஆயிரும். இட்லி மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரவா இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.